தங்கராசு போட்டி ஸ்கூல்ல இருக்கிற பள்ளிக்கூடத்துக்கு வாங்க, உங்களை அங்க கவனிச்சுக்கிறேன். துட்டு கொடுப்பா, ஸ்லேட் குச்சி வாங்கணும். துட்டா? அது எப்படி இருக்கும்? உங்க அம்மா வருவா, அவகிட்ட கேளு. ஏன்பா சும்மா அம்மா கிட்ட கேளு அம்மா கிட்ட கேளுங்கற? பேசாம அம்மா பேர மாத்திட்டு சேலை கட்டிக்கோ. ஏய் என்னடா என்னமோ படிச்சு கிழிக்கிறா போல, செத்து போன உங்க ஆத்தா மாதிரி வள்ளுவனும் கத்துறே என்ன? துட்டு வேணும், ஸ்லேட் குச்சி வாங்க. அடச்சி, துட்டு கொடுத்தா ஸ்லேட் குச்சி வாங்குவாங்க? பிறகு உன் பக்கத்துல இருக்கிறவன் ஸ்லேட் குச்சி மேல அவன் பேர் எழுதி பட்டாவா போட்டிருக்கு. ஐயோ, அவங்க கிட்ட இருந்து திருட சொல்றியா? இதுக்கு பேரு திருட்டு இல்ல ராசா, தெரியாம எடுத்துக்கிறது. தெரியாம எடுத்துக்கிறது. இல்ல ஒரு மூட்டை பூச்சி மருந்து கொடு. என்னையா மருந்த வாங்கி மூட்டை பூச்சி கதையை முடிக்க போறியா? இல்லையா, பெத்த பிள்ளையே சொல்லிட்டா பொண்டாட்டிக்கு பாய்ந்த வேண்டு. இனிமே உயிரோடு இருந்து என்ன பிரயோஜனம்? அதான் இதை குடிச்சிட்டு சாவ போறேன். அத குடி. இந்தா இதுல 50 இருக்கு. இம்பிட்டு இருக்கு கிண்டலா? ஏயா இத குடிச்சா மூட்டை பூச்சியே சாவாது. கோணி மூட்டை மாதிரி உடம்பு வச்சிருக்க, நீ எப்படியா சாவ? இதெல்லாம் மொத்தமா ஒரு அண்டால போட்டு கலக்கி தூக்கி குடி, அப்பதான் உன் உடம்புக்கு நீ சாவ. லந்து பண்றியா? அட போயா, சாவணும்னா எங்கேயா போய் சாவ வேண்டியதானே? என் கடையில மருந்து வாங்கிட்டு என்ன போலீஸ்ல சிக்க வைக்கிறதுக்கா வந்துட்டானுங்க. சத்தி வாமா வா. இந்த வாங்கிக்க. நான் யாரு? மாமன் தானே. இந்த வச்சுக்க. என்ன அழுது என்ன பிரயோஜனம்? ஊரே சொல்லிச்சு. ஒத்த கால நின்று அவ கழுத்துல தாலி கட்டினேன். இப்ப அவ முன்னாடி மண்ணுளி பாமா கிடக்க செத்துல பாக்க. ஆனா தங்கராஜ் அவளுக்கு யாரு இருக்கா? ராசாத்தி, நீதான் என் மருமக. தங்கராசு மச்சான மறந்துடாதம்மா. அவனை நீதான் கட்டிக்கணும். திடீர்னு நான் செத்து போயிட்டா கூட ஏதோ ஆடு மாடுக்கு தண்ணி வைக்கிற மாதிரி அவனுக்கும் கொஞ்சம் சோத்த போட்டுருங்கம்மா. வசதி இருந்தும் பக்கத்த மாமம்மா இதம்மா இருக்கு. ஏ சடத்தாயி, என் புருஷனை பாத்தியா? இந்த பிளப்பு ஏண்டி பிழைக்கிறீங்க? அறிவுல உங்களுக்கு என்னையா என்ன ஆச்சு? என்ன ஆச்சா? மாமா 2 கூட கேக்குறா. அன்னை மாமா உறவலாம் இப்பதான் தொண்டில இடிக்கிறோம். அடி அடிப்பட்ட சிரிக்கிறா. அடியே அந்த அருவாளை குடி. ஆண்டி போட ஆண்டி குடி குடி அருவாளை குடி. அவ முடி ஆடுறேன் ரெக்க கட்ட முடியல. என்ன மூஞ்ச வச்சுக்கிட்டு என்கிட்ட துட்டு கேக்குறாளுங்க. ஏய் குடி அருவாளை குடி அருவாளை. துப்பு கெட்ட நாயங்க சோத்த தானே திங்கறாளுங்க. குடி அருவாளை குடி 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 அருவாளை. ஆண்டி போட. ஏமங்கலம், உனக்கு புத்தி வாங்கி போச்சா? எளிய பூனை இழுச்சிட்டு கிடந்தா கூட உங்க குடும்பம் ஒண்ணு சேராதுன்னு உனக்கே தெரியும். ஏன் அவகிட்ட போய் உரசுற? பஞ்சாயத்துல உன் புருஷன் முக்கி முக்கி பேசினானே, அப்ப இந்த அண்ணன் தெரியல. இப்ப சோத்துக்கு வழி இல்ல, வந்துட்டாளுங்க. சரி சரி சின்னமணி, பிள்ளை தெரியாம காட்டிடுச்சு. பாப்பா போ, வள்ளியம்மா விடுமா, போமா போ. அடியே பாக்க தாண்டி போறேன். சோத்துக்கு தெரு தெருவா அலைஞ்சு அப்பனும் ஆத்தாளும் பிள்ளைங்களுமா மொத்தமா பரலோகம் போறத பாக்க தாண்டி போறேன். என்ன நின்னுகிட்டு? போமா போமா, புள்ளைய கூட்டிட்டு போமா. போமாங்களா? தங்கராசு என்ன ஹாயா படுத்துட்ட? ஸ்கூலுக்கு வரலையா? ஸ்கூலுக்கு என்ன பண்ண போற? என்ன பண்ண போறேன்னா படிப்பேன், பாஸ் பண்ணுவேன். பாஸ் பண்ணிட்டு மேல் படிப்பு படிப்பேன். அப்புறம் வேலைக்கு போய் சம்பாதிப்பேன். அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்குவா. தாலியை கட்டிட்டு புள்ள குடிகளை பெத்துக்கிட்டு அதிக வயசாகி அதுகளுக்கு நல்லது கெடுத்து பாப்பான். அதுவும் சரி. அதுக்கப்புறம் 60 வயசுல ரிட்டையர் ஆகி 1000 ரெஸ்ட் எடுப்பான். அதான் நான் இப்ப செஞ்சுட்டு இருக்கிறேன். இதுக்கு 60 வருஷம் வேணுமாக்கா? இவன் கூட எவனாத்தா பேசுவ? எலே, இந்த பய கூட சேர்ந்தா உங்க அப்பா நினைச்ச மாதிரி நீ காக்கி சட்டையை போட்டுக்கிட்டு டிஎஸ்பி ஆனா மாதிரிதான். இவனுங்க மாதிரி ஸ்கூலுக்கு போகாம கள்ளச்சாராயத்தை வித்து சைக்கிள் செயினை கையில தூக்கிக்கிட்டு ஜெயிலுக்கு போய் ரவுடி பயலாதாண்டா சுத்தணும்.
எங்க தலைவன் சைக்கிள் செயினை பிடிச்சு பெரிய ரவுடி ஆய் எம்எல்ஏக்கு நின்னு ஜெயிச்சு மந்திரி ஆய் பவுன் பவுன் கார்ல வருவாரு. இன்னும் 20 வருஷம் படிச்சு கிழிச்சு டிஎஸ்பி ஆயி என் கார் கதவை திறந்து சல்யூட் தட்டி போடா போ, நாட்டு நடப்பு தெரிஞ்சா தானே. ஏ வள்ளியம்மா, என்னதான் மூத்தவ மகனாலும் இப்படியா தருதலையா வளர்ப்ப? என்னமா வாயடிக்கா? என்ன ராச சொன்ன? இங்க பாருமா. ஏதுரா இம்பூட்டு ஸ்லேட்டு குச்சி? இது மட்டும் இல்ல, கரெக்ட் கடை, இது எங்க வாத்தியார் வாச்சே, இது எங்க வாத்தியார் வாச்சே. திருநியா? இதுக்கு பேர் திருட்டு இல்லம்மா, தெரியாம எடுத்துக்கிறது. என்ன உம்மால வந்த வேணா? அப்பா அம்மா என்னப்பா பண்ண? வானொலி கட்டிட்டியே, இப்ப சொல்லல இதாலே அடிச்சிருவேன். சும்மா இருடா, இவன் ஒருத்தன். அதெல்லாம் முடியாது, அப்பா என்னமோ பண்ணிருச்சு. சேவ தாத்தா இங்க வாங்க, பஞ்சாயத்து கூட்டுங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது, இன்னைக்கு பஞ்சாயத்து கூட்டமா விட மாட்டேன். சீக்கிரம் பஞ்சாயத்து கூட்டுங்க. அட கூர்கிட்ட போய் மகனே, உன் சின்ன அத்தா புள்ள பத்துக்கு போறாளா, அதனாலதான் வாந்தி எடுக்கிறான். ஐ வாந்தி எடுத்தா பிள்ளை பெத்துக்குவாங்களா? ஆமாண்டா, தங்கராசுக்கு பாப்பா கிடைக்க போகுது. பத்தி உங்க பாட்டி புள்ள பெத்துக்க போறாங்கடா. ஐயா எனக்கு பாப்பா கிடைக்க போகுது. அழு சரு பால பாப்பா கிடைக்க போகுது. அவங்க பாட்டி புள்ள பெத்துக்க போகுது. பாப்பா கிடைக்க போகுது. அப்பனே கணேசா, 4 நாளா வயித்துல அடிச்சுட்டேன், வருமானமே இல்ல. இன்னைக்காவது தட்டுல துட்டு சரமாரியா விழட்டும். ஓம் கணபதியா நமக, ஓம் விக்னேஸ்வரா நமக, ஓம் வாங்க வாங்க செல்லக்கணும். என்ன ஐயர சௌக்கியமா இருக்கேன். வியாபாரம்லாம் நல்லபடியா நடக்குதோ? மலையில கல்லு உடைக்கிறதானே? அதுல காணும், புதுசா கள்ளச்சார ஆரம்பிச்சதே அது. அதுவா? அள்ளி கொட்டுது. இருக்காதா பின்ன? நான் எல்லாம் அர்ச்சனை பண்ணி ஆரம்பிச்சு வச்சேன். அதுக்காக தான் புதுசா நீங்க ஒண்ணு அர்ச்சனை பண்ணணும். கொண்டாங்க. ஆஹா, பிரமாதம், ஐஸ்வர்யம். யார் பேருக்கு அர்ச்சனை? கீதா. அண்ணன் கட்டிக்க போற பொண்ணு. ஆஹா, பொண்ணு எந்த ஊரு? நம்ம ஊரு தான். இந்த ஊர்ல யாரு? என்ன ஐயர நக்கலா? இந்த ஊர்ல கீதான்னா உங்க பொண்ணுதான். அண்ணன் தாவடிக்கிறாரு. ஓய் செல்லகண்ணு, என்ன நினைச்சு? யோ, இன்னும் 1 வருஷத்துக்குள்ள உன் பொண்ணை கட்டி வைக்கிறா, புரிஞ்சுதா? ஆம்பியாச்சனே. அப்ப நான் வாரேன் மாமா. போடா போ. மந்திரம் மங்களகரமா சொன்னேன் நினைச்சியா? நீ அழியறதுக்காக சொன்ன. அப்பா கணேசா, காசுக்காக கண்டதுக்கெல்லாம் அர்ச்சனை பண்ண என்ன தண்டிச்சது போதும். என்ன மன்னிச்சிடப்பா. சாமி, வள்ளியம்மா பேருக்கு அர்ச்சனை பண்ணுங்க. என்ன ஆச்சரியமா இருக்கு, மதனையும் நாத்தனாரும் எதிரும் புதிருமா இருப்பேன், வள்ளியம்மா பேருக்கு அர்ச்சனை பண்ண சொல்றேன். 1000 இருந்தாலும் எங்க மதுரை முத உண்டாயிருக்கு. அவங்க பேருக்கு அர்ச்சனை பண்ணுங்க. அவங்களுக்கு அழகா லட்சணமா. சீக்கிரம் போய் உங்க அப்பா கூட்டிட்டு வா. சொல்லு. பொட்டப்பிள்ளை எப்படின்னு சொல்லும்? உங்க பொண்டாடி இடுப்புல வந்து ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போயிருக்காங்க. சடக்குன்னு போங்க அண்ணே. போலாம். சவால்னா இது வள்ளியம்மா சவால். சவால்னா இது வள்ளியம்மா சவால். சவால்னா இது வள்ளியம்மா சவால். அப்பா வாங்கப்பா, அம்மாட்ட போலாம்ப்பா. அப்பா ஏன்பா சிதம்பரம், ஆஸ்பத்திரி அங்கிட்டு இருக்கு, இங்கே போறேன். அப்பா வாங்கப்பா, ஆஸ்பத்திரிக்கு போலாம். அப்பா ஆம்பளை பிள்ளை பெத்துட்டா இந்த ஊர்ல இருப்போம், பொம்பளை பிள்ளை பெத்துட்டா குடும்பத்தோட எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த ஊரை விட்டே போயிடுவோம். அப்பா ஆமா சொல்லு, அப்பா ஊர் எல்லையில நிக்கிறேன்னு. அப்பா வாங்கப்பா. போமா. அப்பா என்னையா நீ அவனே கிறுக்குத்தனமா பேசிட்டானா? நீயும் ஊர் எல்லையில போய் நிக்கிறேங்கிற? சேர்வேன். பொட்ட புள்ள சவால் விட்டு ரோட்டை மறிக்கும் போது ஆம்பளை, அதுவும் நாட்டாம, எனக்கு ரத்தம் தான் ஓடுது. நட்டமா கிட்ட சொல்லி எனக்கு பொட்ட புள்ள பிறந்த என்னையும் பிள்ளை கொண்டு சொல்ல.
சிதம்பரத்துக்கு ஆண் குழந்தை பிறந்தா 108 தேங்காய் உடைக்கிறேன் ஐயா. இல்லம்மா கொஞ்சம் நில்லு. அம்மாடி, அம்மாவுக்கு என்ன குழந்தைமா பிறந்திருக்கு? என்னம்மா கண்ணு சொல்லுமா சொல்லு. தாயி என்ன தாயி, அம்மாவுக்கு என்ன குழந்தை பிறந்திருக்கு? சொல்லு தாயி. தம்பி பிறந்திருக்கா. அப்படி பொண்ணு ஐஸா வகடி ஜாத்திங்கீரா. குட்டி வச்ச முத்துச்சரமே கொஞ்ச வந்த நட்சத்திரமே கட்டி வச்ச மாணிக்கப்பூ தோரணமே தோரணமே கஷ்டப்படும் ஏழைக்காக கடவுள் தந்த சீதனமே. ஏ சிதம்பரம், பச்சை புள்ளைய தூக்கிட்டு எங்கேயா புறப்பட்ட? உடைஞ்சு கிடக்குற எங்க குடும்பத்தை ஒன்னா சேர்க்கறதுக்கு குடும்ப சங்கிலியா பையன் பிறந்துட்டான். எங்களுக்குள்ள 1000 இருந்தாலும் வள்ளியம்மா என் தங்கச்சி தானே. வள்ளியம்மா, வள்ளியம்மா வந்து பாரு, தங்க கலசமா உனக்கு மருமையன் பிறந்துட்டான். வள்ளியம்மா, வள்ளியம்மா. அந்த ராங்கிக்காரி ஜென்மத்துக்கு திருந்த மாட்டாயா? அவ கட்டையில வேகிற வரைக்கும் கதை இதுதான். ஏ பிள்ளைகளா, என்ன சும்மா நிக்கிறீங்க? உங்களை எல்லாம் கரையேத்துறதுக்கு தம்பி பையன் பிறந்துட்டான்ல, ஆடுங்க பாடுங்க.